கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலன் தரும் தேவன் எபிசோடு 1335 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 27வது வசனம் இப்படி சொல்லுகிறது: கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும், துன்மார்க்கருடைய வருஷங்களோ குறுகி போகும். பழைய ஏற்பாட்டின் பரிசுத்தவான்களை பாருங்கள், பல வருடங்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். ஒரு மனிதன் நீண்ட நாட்கள் பலத்தோடு வாழ்வதற்கு அந்த மனிதன் கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். 128ஆம் சங்கீதம் 1வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுகிற மனிதன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். அவன் பிள்ளைகள், மனைவி, பேரப்பிள்ளைகள் எல்லாரையும் காண்டு மன மகிழ்ச்சியாய் வாழ்வான். ஒரு மனிதனுடைய ஆயுசு காலங்கள் பெருகுவதற்கு கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். துன்மார்க்கனுடைய வருஷங்களோ குறுகி போகும் என்றால் குறைந்த நாட்கள். நீண்ட நாட்கள் வாழ விரும்புகிறீர்களா? நீண்ட நாட்கள் சுகமாய் வாழ வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? கர்த்தருக்கு பயந்து வாழுங்கள். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ பாக்கியவான், ஆசீர்வதிக்கப்பட்டவன். கண்களை மூடி ஜெபிக்கலாம். கர்த்தருக்கு பயந்து நடக்கிற ஒவ்வொரு மனிதனையும் கர்த்தர் நீடிய காலம் வாழச் செய்வார். வியாதியோடு இருக்கிற மகனே, வயதின் காரணமாய், மூப்பின் காரணமாய் கலங்கி நிற்கிற மகனே, மகளே, கர்த்தருடைய வார்த்தை உனக்காகத்தான் வருகிறது. உன் வாழ்க்கையில கர்த்தருக்கு பயப்படுகிறாயா? கர்த்தருக்கு பயந்து நடந்து பார், உன் ஆயுட்காலம் கூடும். நீதிமான்களின் ஆயுட்காலத்தை கூட்டுகிற தேவன் உன்னுடைய ஆயுட்காலத்தையும் கூட்டுவார். துன்மார்க்கத்தை விட்டு வெளியே வா, நீ நீண்ட காலம் வாழ்வாய். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.